உங்கள் செயல்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான விதைகளை விதைக்கின்றன. நீங்கள் கொடுப்பதை நீங்கள் பெறுவீர்கள். கனிவுடன் பேசுங்கள், ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் குணப்படுத்தும் அல்லது தீங்கு விளைவிக்கும் சக்தியை கொண்டுள்ளன. நல்ல செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆன்மாவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்தோட்டம் செத்து வளர்வதை பாருங்கள். நம்முடைய விழிப்புணர்வை தாண்டி நேர்மறையை பரப்பும் கருணை செயல்கள் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. மனம் மற்றும் உடல் இரண்டிற்கும் ஆரோக்கியத்தின் ரகசியம் கடந்த காலத்திற்காக புலம்புவதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் அல்ல, ஆனால் தற்போதைய தருணத்தை புத்திசாலித்தனமாகவும் ஆர்வமாகவும் வாழ்வது. உன் கோபத்திற்காக நீ தண்டிக்கப்பட மாட்டாய், உன் கோபத்தால் நீ தண்டிக்கப்படுவாய். இறுதியில் 3 விஷயங்கள் மட்டுமே முக்கியம். நீங்கள் எவ்வளவு நேசித்தீர்கள், எவ்வளவு மென்மையாக வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எவ்வளவு அழகாக விட்டுவிடுகிறீர்கள். வழி வானத்தில் இல்லை, வழி இதயத்தில் உள்ளது. Thanks for watching. Like, share and subscribe.